அங்க இருக்கும் தாய்மார்களும் பெண் பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க போய் விஜய் அண்ணா கிட்ட சொன்னா போதும், அவரு கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி பண்ணி தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாங்க. உண்மையதான் சொன்னது. இன்னைக்கு போகும்போது இதுதான் அவரு சொல்லிட்டு இருக்கு. அம்மாமாரும் தாய்மார்களும் சொல்றது இது மொழிவானில பிரிவு நடந்ததுக்கு அப்புறம் அங்க வனத்துறையும் வருவாய்த்துறையும் கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால இந்த பழங்குடியின மக்களுக்கு அவருக்கு பட்ட கிடைக்கல, அவருக்கு ஒரு உரிமையும் கிடைக்கல. அப்போ அவருக்கு இப்போ ஒரு பிரகாசம் வந்திருக்கு. காரணம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே எங்கேயும் இப்போ ஒரு பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல. எங்கேயும் ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால இப்போ ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால நியாயம் இருந்தா நடக்கும், சொன்னா நடக்கும் என்னுள்ள ஒரு நம்பிக்கை அந்த ஏழைகளுக்கு இருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு.